ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து ஸ்டோவ்கிராஃப்ட் அப்படிங்கிற கம்பெனியை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நிறையா யூடியூப்பில் இருக்கிற நிறையா பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் கூட நிறைய இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கு இந்த கம்பெனியை பற்றியே டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்தது. ஆனால் இந்த ட்ரேடு வந்து ஆக்சுவலாக நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ட்ரேடு முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து ஒரு பழைய ட்ரேடு தான். அந்த டைமில் என்னால் நான் போடலை, வீடியோ போடலை. ஸோ போடலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது மறந்துட்டு அப்புறம் அடுத்தடுத்த வீடியோ போயாச்சு. ஸோ இப்போ இந்த கம்பெனிஸ் பற்றி அதிகமாக பேசுனதுனால அந்த வீடியோ நான் ஜஸ்ட் போடுறேன். அதுலேருந்து இந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் என்ன, இந்த கம்பெனி நான் எப்படி கண்டுபிடிச்சி நான் அதை ட்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம் அதுலேருந்து. ஸோ முக்கியமான விஷயம் அந்த கம்பெனியை கண்டுபிடிச்சது தான். அந்த கம்பெனி எப்படி நான் கண்டுபிடிச்சேங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங்காக இருக்கும். அதுக்கடுத்து ட்ரேடு வந்து எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது ஒன்று நம்ம பார்க்குறோம், எந்த பேசிஸில் எடுத்தோம் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, இந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும், என்ன நான் அனலைஸ் பண்ணுறேன், என்னோடய வியூ பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ப்ரூஃப் வந்து நான் ஏற்கனவே இந்த ஸ்டோவ்கிராஃப்ட் கம்பெனியில் வந்து நான் ட்ரேட் எடுத்ததை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டோவ்கிராஃப்ட் அப்படிங்கிற சிம்பிள் மேலே கிளிக் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த பை அண்ட் செல் டேட் வந்து வரும், சரிங்களா? பிரேக் டவுன் அனலைசஸ்ன்னு சொல்லி ஒன்று வரும். இது ஜீரோதாவில் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 475 குவான்டிட்டி ஃபஸ்ட்டு ட்ரேடு, மொத்தம் 2 ட்ரேட் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து 66,000 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். 475 குவான்டிட்டி போட்டிருக்கேன். அந்த டைமில் நான் வாங்கின டைமில் பார்த்தீங்கன்னா 794 ரூபா இருந்தது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் 934 ரூபாய்க்கு நான் செல் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து எகைன் வந்து ரெண்டாவது ட்ரேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 466 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் 995 ரூபாய்க்கு வாங்கி 1056 ரூபாய்க்கு நான் செல் பண்ணியிருக்கேன். இப்போது இதுவும் வந்து ஒரு 15 நாள் ஹோல்டு பண்ணியிருப்பேன் நான். இது வந்து 66,000ங்கிறது ஒரு நாளில் வரல, கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஹோல்டு பண்ணேன். டேட்டு நான் காமிக்கிறேன், டேட்டு தனி எடுத்து எழுதி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ட்ரேடும் பார்த்தீங்கன்னா 28,000 ரூபா தான். நான் இதுவும் வந்து அரௌண்டு ஒரு 12-15 நாள் பக்கமாக ஹோல்டு பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? இப்போது இதை வந்து எக்ஸல் ஷீட்டாக நான் அப்படியே எடுத்து எக்ஸல் ஷீட்டில் டவுன்லோட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட் இது. ஜெரோதாவில் நான் காமிச்ச அந்த பொசிஷனை அப்படியே எக்ஸல் ஷீட்டாக எடுத்துருக்கிறேன். அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் இப்போ டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ட்ரேடு வந்து 23ஆம் தேதி 8வது மாதம் 2021 நான் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்த மாதம் 9வது மாதம் 7ஆம் தேதி நான் செல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இதில் ஒரு 7 நாள், இதில் ஒரு 7 நாளுங்கும்போது 14 நாள் ஆயிடுச்சு, சரிங்களா? இது அதே தான், சேம் வந்து அதே ப்ராஃபிட்டு லாஸ் தான் இங்கேயும் காமிச்சிட்ருக்கோம். ஏன்னா அதே தான் அப்படியே எக்ஸல் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது ட்ரேடு வந்து 16ஆம் தேதி, அதாவது இந்த 9வது மாதம் இதை செல் பண்ணதுக்கு அடுத்து ஒரு 10-20 நாள் கழித்து 16ஆம் தேதி நான் வந்து பை பண்ணியிருக்கேன். திரும்பவும் அடுத்த மாதம் 10வது மாதம் 4ஆம் தேதி செல் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ டோட்டல் ப்ராஃபிட் வந்து 94,644 ரூபா வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிது இந்த கம்பெனியில். இந்த கம்பெனியில் ட்ரேடு வந்து எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எப்படி நான் அந்த கம்பெனி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு. ஏன்னா நான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சது வேறு எந்த கம்பெனியுமே இந்த மாதிரி நான் கண்டுபிடிக்கல. என்னென்னா பொதுவாக நம்ம வந்து ஸ்க்ரீனரில் வந்து நம்மளோட ஃபில்டர்ஸ் எல்லாம் போட்டு வாட்ச் லிஸ்ட் பண்ணியிருப்போம், டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் போட்டு வாட்ச் லிஸ்ட் பண்ணியிருப்போம் ஒரு சில வேற ஒரு சைட்டில். இப்போ இந்த கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் என்னோடய வாட்ச் லிஸ்ட்லேயே இல்லை, சரிங்களா? நான் எப்படி கண்டுபிடிச்சேன் இந்த கம்பெனி அப்படின்னா, எங்களுது வந்து ஒரு ரூரல் ஏரியா தான், வில்லேஜ் ஏரியா. நான் வந்து எங்களோட ஹோம் டவுனு. அப்போது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு டவுன் இருக்குது, அங்கே தான் வந்து நாங்கள் எந்த பொருள்னாலும் போய் வாங்குவோம். அப்போ வந்து கேஸ் ஸ்டவ் வந்து வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன். அதாவது எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் ஸ்டவ் வாங்குறதுக்காக போயிருந்தோம். அப்போ அந்த டைமில் வந்து அங்கே ரூரல் ஏரியாவில் வந்து பொதுவாக அது கொஞ்சம் பெரிய கடை தான். அங்கே வந்து எல்லா பிராண்டடு ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் வந்து ப்ரெஸ்டீஜ், பிரீத்தி இந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் அவங்க வந்து புதுசாக பிஜியான்னு சொல்லி ஒரு பிராண்டு வந்து கொடுத்தாங்க கேஸ் ஸ்டவ்வில். இந்த பிஜிஎன் பிராண்டோட குவாலிட்டியும் அதோட அவங்க சொல்கிற அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டு ஆல்மோஸ்ட் வந்து பிரீத்தி ப்ரெஸ்டீஜ் பிராண்டுக்கு வந்து மேட்ச் ஆச்சு. ஸோ அதே மாதிரி அவங்க அந்த பிஜிஎன் பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த கடையில். அவங்க வந்து இது வாங்க, இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, இது புது பிராண்டாக இருக்குது பிஜிஎன் பிராண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. புது பிராண்டாக இருக்குன்னு நான் அப்போ தான் பார்க்குறேன். நான் அப்போ வந்து என்னாச்சுன்னா, சரி ஓகே நல்லா குவாலிட்டியாக இருக்கே, இது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பிஜிஎன் பிராண்டு தான் நான் வாங்கினேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் சர்ச் பண்ணிருக்கும் போது ஏதோ ஒரு டைமில் அந்த பிஜிஎன் பிராண்டை வந்து ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட் ஒன்று புதுசாக வந்து நம்ம பொதுவாக நம்ம பிஸ்னஸில் இருக்கிறதுனால, மார்க்கெட்டில் இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம்.
அப்போ பிஜிஆர்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது இந்த கம்பெனி வந்து ஒரு ஏற்கனவே ஒரு கம்பெனியோட ஹோல்டிங்கில் இருக்கிற ஒரு பிராண்டு தான் அப்படின்னு பார்க்கும்போது அது ஸ்டோவ் கிராஃப்ட் அப்படிங்கிற கம்பெனி, அதுவும் பப்ளிக் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சது. அப்போ நான் அந்த கம்பெனியை பற்றி நான் எடுக்கும்போது ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து அதோட ப்ராஃபிட் லாஸு பேலன்ஸ் ஷீட்லாம் நான் அனலைஸ் பண்ணும்போது நான் அந்த ட்ரேட் எடுத்தது. இப்போ வந்து இந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த இப்படி தான் நான் இந்த கம்பெனியை கண்டுபிடிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம். ஏன்னா கன்சியூமர் ப்ராடக்ட்டு, அதனால் வந்து நமக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இதை எடுத்தேன். நான் ட்ரேட் எடுக்கும்போது 2021 8வது மாதம் எடுத்தது. ஸோ அப்போ வந்து இந்த மார்ச் 2022ங்கிற இந்த செக்ஷனே இருந்திருக்காது. ஆனால் இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த செக்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் எடுக்கும்போது 2021 இந்த செக்ஷனோட இதுக்கப்புறம் இருக்கிறது எதுவுமே இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா 2019 2 கோடி, அதுக்கப்புறம் 3 கோடி, அதுக்கப்புறம் ஜம்ப் 81 கோடி. சரிங்களா? இப்போ இந்த விஷயத்தை நான் பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஒரு ப்ராஃபிட், ஒரு மூவ்மெண்ட் தெரிஞ்சது. ஒரு சேல்ஸ்லேயும் சரி, ஒரு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்லேயும் சரி 5% மார்ஜின்லேருந்து 13%. அதாவது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்போது மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா 100 ரூபா பொருளை 110 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தீங்க, இன்னைக்கு அந்த 100 ரூபா பொருளை 120 ரூபான்னு சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது சேல்ஸ் குறையணுமே தவிர ப்ராஃபிட் குறையணுமே தவிர ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்படிங்கும்போது அந்த மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் வந்து நல்லா இருந்திருக்குது இந்த பிஸ்னஸில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அப்படி வச்சு நம்ம பார்க்கும்போது நான் வந்து ஏர்னிங் பர் ஷேர் 24 ரூபா ஒரு ஷேருக்கு வந்து ஏர்ன் பண்ணுது இந்த கம்பெனி. ஒரு ஷேருக்கு 24 ரூபா ஏர்ன் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம. அந்த டைமில் நான் சொன்ன மாதிரி 700 ரூபா அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் இருந்தது. ஸ்டோவ் கிராஃப்டோட ப்ரைஸ் வந்து 700 ரூபா ரேஞ்சில் இருந்தது. அப்போ வந்து காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து 5 இயர்ஸ்க்கு நான் பார்த்தேன்னா 38% இருந்தது. ஸோ அந்த 38% அப்படிங்கிறது வந்து 5 இயர்ஸ்க்கு ஆவரேஜ் காம்பவுண்டிங் ப்ராஃபிட்டட் க்ரோத்துங்கிறதுனால வருஷத்துக்கு வந்து அதே 30% தான் நான் போட்டேன். ஸோ 30% வளர்ச்சியில் அடுத்து இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் இருந்தது. 30% கண்டினியூஸாக இருக்காது. ஆனால் ஆவரேஜாக பார்த்தோம்னா அந்த ரேஞ்சுக்கு ஒரு டைம் வந்துட்டால் கூட அந்த வேல்யூஷன் வந்துடும். ஸோ அதை போட்டு நான் பார்க்கும்போது நம்மளோட இந்த எக்ஸல் ஷீட்லாம் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு கோர்ஸில் வந்து ஸ்ட்ராட்டஜி கோர்ஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ணுற எக்ஸல் ஷீட்டு. நான் வந்து ஏர்னிங் பர் ஷேர் பேஸ்டு நான் கால்குலேட் பண்ணுறேன். ஒரு சில பேர் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஏர்னிங் ஷேர் பர் ஷேர் நான் பார்க்கும்போது எனக்கு வந்து அது பெட்டராக இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் அந்த இதை யூஸ் பண்ணேன். ஸோ இப்போது இது வந்து ஒரு பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்லை டெக்னிக்கல் பேஸ்டு ட்ரேடிங்கோ கிடையாது. இது வந்து நான் வேல்யூஷன் பண்ணும்போது எப்படி வேல்யூஷன் பண்ணேன், எப்படி வாங்கினேன் அப்படின்னா, இது அண்டர் வேல்யூடு ஸ்டாக்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இதோட ரேட்டு வந்து 700 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது, 700 800 ரூபா ரேஞ்சில் இருந்தது. ஆனால் நான் வேல்யூஷன் பண்ணி பார்க்கும்போது ஒரு 1000 ரூபா இதுக்கு கொடுக்கலாம், இந்த கம்பெனிக்கு 1000 ரூபா ரேஞ்சில் இருக்க வேண்டிய கம்பெனி 800 ரூபா ரேஞ்சில் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு 200 ரூபா வந்து இது திரும்ப ஃபில் ஆகும் அப்படிங்கிறது என்னோட வேல்யூஷன். அப்படி பார்க்கும்போது இந்த 200 ரூபா ஃபில் ஆகிற வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பொசிஷனல் ட்ரேடு. இது வந்து ஸ்விங் ட்ரேடு கிடையாது. இது வந்து இந்த பொசிஷன் நம்ம எடுக்கிறதுனால இது பொசிஷனல் ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த கம்பெனியை வந்து ஒரு அண்டர் வேல்யூடு டெக்னிக்கலாக சப்போர்ட் வரும்போது நான் வாங்கினேன். டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து ஷார்ட் டேர்மில் பார்த்து நான் வாங்கினேன். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து அந்த ஒரிஜினல் வேல்யூ வந்து ஒரு 1000 ரூபா வர வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹோல்டு பண்ணியிருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, திடீர்னு கொஞ்சம் மார்க்கெட் வந்து மொமெண்டம் குறைய ஆரம்பிச்சதுனால 66,000 ரூபாயில் நான் வெளியே வந்துட்டேன். ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு இன்னொரு தடவை ட்ரேட் எடுத்தேன். அந்த திரும்பவும் ஒரு சப்போர்ட் கிடைச்சதுனால ஸோ அது ஒரிஜினல் வேல்யூஷன் 1000 ரூபா ரேஞ்சுக்கு வந்தோடனே நான் வெளியே வந்துட்டேன். இப்போ இந்த வேல்யூஸ் வந்து 1000 ரூபா ரேஞ்சுங்கிறது வெறும் இந்த ஏர்னிங் பர் ஷேரில் அந்த நம்மளோட எக்ஸல் ஷீட் படி தான் போட்டோமா அப்படிங்கிறது வந்து கிடையாது. இன்னொரு விஷயம் பார்த்தேன், இதோட காம்படிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிடிகே ப்ரெஸ்டீஜ். ஸோ அவங்களோட கம்பெனி அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா ரேஞ்சில் இருந்தது. அதே 1000 ரூபா ரேஞ்ச் மார்க்கெட் ஷேரு, ஏன்னா ஈக்குவல் காம்படிட்டரு, ஈக்குவல் மார்க்கெட் கண்டிஷன், மார்க்கெட் ஷேரு. ஸோ இதுவும் 1000 ரூபா வர்றதுக்கு தாராளமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த கம்பெனியும் 1000 ரூபாங்கிறத அந்த வேல்யூ வந்து ஜஸ்டிஃபை பண்ணிச்சு. சரிங்களா? மார்க்கெட் பியர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட காம்படிட்டர் கம்பெனியோட வேல்யூஸ் எவ்வளோ இருக்குது, அந்த மார்க்கெட் ஷேரு
அப்படிங்கிறது ஜஸ்டிஃபை பண்ணதுனால ரெண்டுமே 1000 ரூபா எனக்கு கொடுத்ததுனால நான் அந்த 1000 ரூபா ட்ரேட் எடுத்தேன். இதான் வந்து மெயின் ரீசன் ட்ரேட் எடுத்ததுக்கு. இப்போது ஃபியூச்சர், இந்த கம்பெனியோட ஃபியூச்சரை பற்றி பார்ப்போம். பாஸ்ட் நான் எடுத்தது இதெல்லாம் பார்த்துட்டேன். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா ரேஞ்சு அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப டிஸ்கவுண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இதில் வந்து 2 பாசிட்டிவ் சைன் பார்க்குறேன் இந்த கம்பெனியில். ஒன்று என்னென்னா பாரோவிங்ஸ், அதாவது கடனை வந்து டிராஸ்டிக்கலாக குறைச்சிருக்கிறாங்க, பயங்கரமாக குறைச்சிருக்கிறாங்க கடனை. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சைனாக நான் பார்க்குறேன் பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ ஏன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, பாதியாக அதாவது வந்து 81 கோடி போன வருஷம் 2021 எண்ட் ஆனது, இப்போ 56 கோடியில் இருக்குது. அதாவது ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு, சரிங்களா? அதனால் ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டுமே நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது. பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து மெயின் வந்து கடனை வந்து குறைச்சிருக்காங்க, அது ஒரு இம்பார்ட்டன்ட் சைன். அதுக்கடுத்து ஃபிக்ஸ்டு அசட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 194 கோடி, 221 கோடி, 312, 350, இப்போது பயங்கரமாக ஃபிக்ஸ்டு அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, கன்சியூமரோட கிச்சன் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. இவங்க வந்து ஃபிக்ஸ்டு அசட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அவங்களோட ஃபேக்ட்ரிஸு, மெஷினரிஸ் எல்லாமே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு பொருள் தயாரிக்க முடிகிறத 4 பொருள் 10 பொருள் தயாரிப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதோட விலையை இன்னும் அவங்களால குறைக்க முடியும். அதே மாதிரி பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், இன்னும் அதிகமான இடத்துக்கு மார்க்கெட் பிளேஸை நம்ம கொண்டு போக முடியும். அதனால் வந்து இந்த ஃபிக்ஸ்டு அசட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல சைன் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதில் பிளான்ட் மிஷினரி 86 கோடி, அப்புறம் 120 கோடி, 213 கோடி பிளான்ட்டோட மிஷினரிஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்போ இது ஒரு 2 சைன் வந்து நல்லா சைனாக பார்க்குறேன். அசட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பாரோவிங்ஸ் குறைச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது கடனை குறைச்சிருக்காங்கன்னா அந்த கடனை குறைக்கிறதுக்கு எங்கேருந்து காசு எடுத்திருப்பாங்க? ஏற்கனவே ஏதாவது ஒரு இடத்துலேருந்து காசு எடுத்திருப்பாங்க இல்லையா? அவங்களோட சேல்ஸு ரிசர்வ்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. அப்படி எடுக்கும்போது பார்த்தோன்னா அசட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசட்டு வந்து குறையல, அசட்டு வந்து நல்லா இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இந்த வகையில் இது பேலன்ஸ் ஷீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த கம்பெனி அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியுது. ஏர்னிங்ஸில் மட்டும் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து ஒரு நான் இப்போ பார்த்த வரைக்கும் இன்றைக்கி டேட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது, இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியாது. ஸோ கரண்ட் ப்ரைஸ் வந்து 387 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து பழைய வேல்யூ 700 ரூபா வரைக்கும் வருங்கிறத நான் போடுறேன். ஆனால் இந்த 700 ரூபாங்கிற வேல்யூவை ஜஸ்டிஃபை பண்ணணும்னா இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் மட்டும் பத்தாது. நமக்கு வந்து கம்பெனியோட லாபம் நஷ்டம் என்னங்கிறது பார்க்கணும். அப்போ வந்து இப்போ லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, லாபம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போது இனி அடுத்து வரக்கூடிய குவார்டர் ரிசல்ட்டு, ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணப்போ இந்த ரிசல்ட் எதுவும் வரலை. ஸோ மார்ச்சில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குவார்டர்லி ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்போ தான் நீங்கள் வந்து இந்த வேல்யூ வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு. இது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா டெக்னிக்கல் பேஸ்டாக என்ட்ரி எடுத்து டெக்னிக்கல் பேஸ்டாக எக்ஸிட் ஆகிறது நல்லது இந்த மாதிரி டைமில். ஒருவேளை லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் திரும்பவும் பார்க்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ரீசன் சொல்கிறாங்க, இந்த ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க, என்ன நடந்திருக்குது இந்த கம்பெனியில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மேனேஜ்மெண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் வந்து நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியும். இது வந்து நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, நான் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸை தான் சொல்கிறேன். அதனால் வந்து நீங்கள் உங்களோட ஓன் அனலைசஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள்.